ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பெரிய வீடியோ போட்டு 2-3 நாள் ஆச்சு. அதனால தான் சரி இன்றைக்கி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக. இன்றைக்கி என்ன விஷயம் நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் எதை பற்றிங்க போட போகிறேன், வேறு யாரை பற்றியும் இல்லை, நான் என்னை பற்றி மட்டும்தான் நான் போடுவேன். சரி, அந்த சாரீ நல்லா இருக்கா? ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள், வீடியோ பண்ணி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரீ கட்டினதுக்கப்புறம். சூப்பராக இருக்குது. சரியா? ஓகே. இப்போ என்ன வீடியோ, என்னடா இவ்வளோ மேக்கப்பு அப்படின்னா, ஒரு புது சாரீ கட்டினா இந்த மாதிரி பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். எனக்கு எப்போவுமே ஃபேன்சியாக சாரீக்கு மேட்சாக கம்மல் போட்டால் தான் எனக்கு அந்த சாரீ கட்டின மாதிரியே இருக்கும். அதாவது சொல்லுவாங்கள்ல, நான் நைட்டி போட்டால் தான் பெண்ணாகவே உணர்றேன்னு சொல்கிற மாதிரி, எனக்கு இந்த மாதிரி சாரீக்கு மேட்சாக கம்மல் போட்டால் தான் எனக்கு ஒரு ஓகே, ஒரு புது சாரீ கட்டின ஒரு ஃபீல் எனக்கு வரும். ஓகேவா? ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ நான் பார்க்க போகிறேன்னா, நேற்றைக்கு நான் உணர்ந்த ஒரு சின்ன ஒரு விஷயங்க. என்ன அப்படின்னா, நான் எப்போ இந்த 1 மந்த்துக்குள்ளான்னு வச்சுக்கோங்களேன், எப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஏதோ ஒரு தப்பு, பட் எனக்கு மட்டும்தான் அது தெரியும். சரியா? ஏதோ ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன். ஆனால் அது தப்பாகவே இது ஒரு விஷயம், இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் இது ஒரு தப்புன்னே சொல்ல மாட்டாங்க. இது ஒரு தப்பா அப்படின்னு நினைப்பாங்க. சரியா? ஆனால் நான் அப்படி தான் நான் நினச்சேன். இது என்ன ஒரு விஷயமா, இது பாவமா, இதெல்லாம் பாவம் இல்லை அப்படின்னு நான் நினச்சேன். சரியா? இது 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் அது எனக்கு மறந்துடுச்சு, நான் அதை விட்டுட்டேன். ஏன்னா நமக்கு அது தப்புன்னு தெரிஞ்சால் தானே நம்ம மனசில் இருக்கும், ஐயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்கோம். இது எனக்கு தப்பாகவே தெரியலையே. அப்போ நான் என்ன பண்ணேன், அது அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு விஷயம், நான் யாரையாவது திட்டினா, இல்லை ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா, இல்லை ஏதோ காரணமே இல்லாமல் அவங்கக்கிட்ட நான் சண்டை போட்டேன் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கடவுள் எதில் தெரியுமா கை வைப்பார்? என் வேலையில் தான் கை வைப்பார். ஃபஸ்ட்டு எனக்கு என் வேலையில் தான் கை வைப்பார். அது என்ன, எந்த ஒரு விஷயத்த நான் பண்ணாலும் ஃபஸ்ட்டு என் வேலையில் தான் ஒரு பிடிக்கும். சரியா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, 1 மந்தாக பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வேலையில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இது எதனாலன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் யோசிக்கவும் இல்லை. அது அப்படியே ஓகே, சரியாகும்னு ஒரு 1 மந்தாக அப்படியே போயிட்டே இருக்குது. சரியா? ஆனால் எனக்கு புரியலை. நான் எப்போவுமே சிவன் அப்பா கோயிலுக்கு போனால் எனக்கு தடையே வராது. தடை வந்ததே கிடையாது. அவர் தரிசனம் தந்து போகிற கோயில் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வந்துடுவேன். அவர் தரிசனம் தராமல் நான் சில கோயிலுக்கு போனேன்னா கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் கூட்ட நெரிசலில் அந்த மாதிரி லேட் ஆகுமே தவிர, ஆனால் தரிசனம் பார்த்துட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, நான் கேரளா போனேன். சரியா? கோயில் திருவனந்தபுரம் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. அப்போ அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், போனால் எனக்கு போக முடியலை. காலையில் கார் எங்கள் அக்கா வீட்டில் உள்ள காரை கேட்டேன். சரி, ஏன்னா என் கார் சென்னையில் இல்லை. அப்போ நான் பஸ்ஸில் தானே போகிறேன் ஊருக்கு. அப்போ என்ன பண்ணேன், காரை கேட்டேன். காரை வாங்கிட்டு என்ன பண்ணேன், போகிறேன் சென்னைக்கு. ப்ளீஸ் அங்கே மாறிப்போம். அப்போது சென்னைக்கு அந்த திருவனந்தபுரம் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சி ரெடி ஆகி குளித்து ரெடி ஆகி போயிட்டேன். கோயில் வாசலில் போனால் எனக்கு கோயிலுக்கு போக முடியலை. சரியா? எனக்கு கோயிலுக்கு போக முடியலை, தலை தூக்க முடியலை, தலை ஒரு மாதிரி சுற்றுது, தலை கேர் ஆகுது, எனக்கு கோயிலுக்கு போக முடியலை. கார்லேருந்து இறங்கவே முடியலைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கிட்ட பக்கம் போக போக ஒரு மாதிரியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரியாகும்னு பார்த்தா பார்க்கிங்கில் போனோன்னா நான் அவுட் ஆன மாதிரி ஆயிட்டேன். என்னால் முடியலை. சரியா? திரும்ப என்னன்னா, கோயிலுக்கு இந்த நிலமையில் நான் கோயிலுக்கு உள்ளே போனால் என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே போய் கொஞ்சம் தூரம் நடந்து அப்புறம் அவரை அந்த கூட்ட நெரிசல் பயங்கர கூட்டமாக இருக்கும். சண்டே டைம் தான் நான் போனேன். அவரை பார்த்துட்டு வர்றப்போ நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, என் நிலமை. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னால் முடியலை, வண்டியை ரிட்டன் விட்டுருவோம் அப்படின்ட்டு நான் திரும்ப ரிட்டன் வந்துட்டேன் வீட்டுக்கு. தரிசனம் பார்க்கல. சரியா? ஆனால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். சரியா? அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஆனால் இது என்னடா இவங்க சின்ன விஷயம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, இல்லைங்க, மனசில் தப்பான எந்த ஒரு என் வீட்டுக்காரரை பற்றியே தவிர
வேறு எந்த ஒரு தப்பான எண்ணமும் என் மனசில் இல்லை. ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது, யாருடைய பொருளும் திருடலை, யாரையும் வஞ்சிக்கலை. அப்புறம் வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, யாரையும் வந்து கெடுத்து பேசலை, எந்த குடும்பத்தையும் கெடுத்து பேசலை, எதுவுமே இல்லை. ஆனால் அது ஒரு சின்ன விஷயந்தான். காலில் தட்டி தூக்கி போட்டு போகிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். சரியா? வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அம்மா போட்டுடுச்சு. அம்மை நோயின்னு சொல்லுவாங்களே, போட்டுடுச்சு. அப்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அம்மாட்டே அப்பாட்டே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அப்பா, அம்மா, எனக்கு நான் படுக்கக்கூடாது. நான் வந்து இந்த நோயில் நான் படுக்கக்கூடாது. 4 பேர் நீ என் உடம்புல வந்து போகிற என் அம்மா. அதனால நான் என் உடம்புக்குள்ளே ஒரு இந்த வடு மட்டும் எனக்கு வரவே கூடாது. உடம்பெல்லாம் கொப்பளம் மாதிரி ஆயிடுச்சு, வரவே கூடாது அப்படின்னு. அன்னைக்கு வந்து நைட்டு ஃபீவரு, காலையில் எனக்கு போட்டுடுச்சு, அம்மா போட்டுடுச்சு. போட்டோன்னே இந்த ஒரு வார்த்தை சொன்னேன். சாயங்காலம் அதுக்கப்புறம் படுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மறுநாள் கிளம்பி வந்துட்டேன். மறுநாள் சென்னை கிளம்பி வந்துட்டேன். சென்னை கிளம்பி வரப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, உனக்கு அவ்வளோதான், நீ ட்ராவல் பண்ணால் அதிகமாகிடும் அப்படின்ட்டு. நான் வந்தோம் ஒரு நாள் கூடங்க, நிஜமாக சொல்கிறேன், ஒரு நாள் கூட நான் படுக்கலை. மேலே எல்லாம் வந்த அந்த கொப்பளம் மாதிரி வரும் இல்லையா, அப்படியே அமைங்கிடுச்சு. ஒரு அடையாளம் என் உடம்புல அம்மா வந்த அடையாளம் ஒரு அடையாளம் கூட இல்லை. ஏன்னா நான் அம்மாட்ட சொன்னேன், நீ வந்து போகிற உடம்பம்மா, என் உடம்புல ஒரு வடு வரக்கூடாது, உன்னால் ஒரு வடு வந்துன்னு யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு. நிஜமாக வரல. என் முகத்தை பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. என் முகத்தில் வரவே இல்லை, சுத்தமாக வரல. காது, தலை எல்லாமே வந்துச்சு. ஆனால் இப்போ அந்த வடுவே இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் இன்னைக்கு வந்து விட்டு 10 நாள் ஆச்சுன்னு வச்சுங்க. 10 நாளில் யாருக்காவது புண்ணு ஆறுமா? இப்போ பாருங்க, கை கால் எதுவுமே இல்லை, நல்லா இருக்கே வச்சுக்கோங்களேன். அப்போ நேற்றுக்கு நான் உணர்ந்த ஒரு தருணம் என்ன தெரியுமா? இது நீங்களும் இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நேற்றுக்கு நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். நேற்றுக்கு என் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ரொம்ப மனசு நொந்து உட்காந்து நான் வந்து அப்படியே இருக்கிறேன். நான் ஏதோ ஒரு தப்பு நான் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். தெய்வத்துக்கு பிடிக்காத ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு யோசிச்சு மூளையை போட்டு குழப்பிக்கிட்டு அழுகுறேன். நான் நேற்று அழுதுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அழுதுட்டு மூளை போட்டு குழப்பி பின்னாடி போனால் என்ன ஆகும், மண்டை ரொம்ப யோசிக்கிறப்ப தலைவலி வரும். தலைவலியே வந்துடுச்சு. லாஸ்ட்டு ராத்திரி ஒரு 10 மணி இருக்கும். 10 மணிக்கு எனக்கு டக்குன்னு சனீஸ்வரனோட அந்த உருவம் எனக்கு வருது. வந்த உடனே யோசிக்க, என்ன வருது, இவரோட இது வருது, இவரோட உருவம் ஏன் என் மனசுக்குள்ளே வருது அப்படின்ட்டு திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். என்ன தப்பு பண்ணேன், அவரை சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேனா யோசிச்சா, ஆமாம், அது ஒரு விஷயமே இல்லை, பண்ணிட்டேன். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அது தப்பு தான். சரியா? உடனே அந்த செகண்டு உடனே உள்ளார்ந்த மனசால மன்னிப்பு கேட்டேன். அப்பா, நான் அவ்வளோ கோயிலுக்கு போவேன், சனீஸ்வரனை சுற்றி அப்பாவை சுற்றி வருவேன், அவ்வளோதான். அதுக்காக தனியாக அவரை நான் கும்பிட்றது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். அப்போ உடனே, அப்பா என்னை மன்னிச்சிக்கோங்க, அந்த தப்பை என்னை மன்னிச்சிக்கோங்க, இனிமேல் நான் ஒரு அது விளையாட்டாக பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன், விளையாட்டாக கூட இனிமேல் நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண உடனே அடுத்த செகண்டு என் வேலையில் எப்படி ரிலீஃப் ஆச்சுன்னு தெரிலங்க. அடுத்த செகண்டு என் வேலை டப்பான ரிலீஃப் ஆச்சு. சரி, உடனே நான் வேலைக்கெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். வர்ற வெள்ளை எனக்கு டீ குடிக்கணும்னு தோணுச்சு. டீ கடைக்கு போகிறேன். டீ கடைக்கு போயிட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும் சென்னையில் எப்படி இருக்கும் நைட்டு, அதுவும் சனிக்கிழமை நைட்டு எப்படி இருக்கும். பயங்கர கூட்டமாக ஆணும் பொண்ணுங்களுமா, பயங்கர ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கள டீ குடிக்கலாம் நிற்பாங்கல்ல, பயங்கர கூட்டம். அப்போ காஃபி சொல்லிட்டேன். காஃபி சொன்னால் காஃபி வர லேட் ஆகுது. எனக்கு சரியோ பசி, வேலைக்கு போயிட்டு வரப்போ எனக்கு பசி தாங்க முடியலை. நைட்டு ஒரு 1:30 இருக்கும். சரியா? பசி தாங்க முடியலை. சரி, ஓகே, டீ குடிச்சிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு தேங்காய் பண்ணு பிஸ்கட்டு எடுத்து நான் என்ன சாப்பிட்டேன். பசி அடங்கலை. 2வது ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டேன், பசி அடங்கலை. 3வது ஒன்று சாப்பிட்டேன். நம்ம இஷ்டத்துக்கு எடுக்கலாம். அப்போ எடுத்துட்டு சரி இன்னைக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு பில்லு போட போனால், பில்லு போடுற இடத்துல கீவு, பயங்கர கூட்டம், கீவு. அப்போ ஆர்டர் பண்ணுறவங்க, பில்லு போடுறவங்க இதெல்லாம் கீவாக இருக்குது. சரியா? சரி, அப்போ என் மனசுக்குள்ளே தோணுது, இவ்வளோ கூட்டத்தில் நம்ம பில்லு கட்டாமல் போனால் கூட
யார் பார்க்க போகிறா, யார் கேட்க போகிறான்னு நான் நினச்சேன். சரியா? ஆனால் அவர் ஒரு நாளைக்கு முன்னே என் தப்பை உணர்த்தினால அந்த கீவில் நின்று அந்த பில்லை கட்ட நமக்கு முடிஞ்சுது. நிஜமாக இந்த தப்பை வந்து உணர்த்தலைன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? நிஜமாக சொல்கிறேன், கண்டிப்பாக இவ்வளோ கூட்டத்தில் இவ்வளோ நேரம் நிற்கிறேன், பில்லு கட்ட முடியலை, வேணாம் வாங்கட்டுட்டு நான் போயிருக்க தோணும்ல. ஆனால் எனக்கு தோணலை. அவ்வளோ நேரம் நின்று அந்த பில்லை கட்டிக்கிட்டு தான் வரதுக்கு எனக்கு தோணுச்சு. ஆனால் வெறும் 110 ரூபா தான் ஆச்சு. சரியா? மொத்த பில்லு தண்ணியோடு சேர்த்து 110 ரூபா ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம செய்கிற தப்புக்கான தண்டனையை, நம்ம தெரியாமல் செய்கிற தப்புக்கு தண்டனையை வந்து மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சிடும். ஆனால் சிலவங்க தெரிஞ்சே தப்பு பண்ணுவாங்க. நம்ம தெரிஞ்சு, இப்போ நேற்றுக்கு நான் பில்லு கட்டாமல் வந்திருந்தா அது தெரிஞ்சு பண்ணுற தப்பு. சரியா? ஆனால் அதில் நேற்றைக்கு நான் உணர்ந்த ஒரு தருணம், இத்தனை வருஷத்தில், இத்தனை வயசில், அதுக்காக அப்போ இதுக்கு முன்னே இப்படி இருந்தீங்களான்னு கேட்டால் இல்லைங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயத்த இனிமேல் ஒரு துரும்பு விஷயமா இருந்தாலும் சரி, இனிமேல் மனசால் கூட ஒரு பாவத்தை பண்ணக்கூடாதுன்னு நேற்றைக்கு உணர்த்தின ஒரு தருணம் சனீஸ்வர அப்பா எனக்கு அதை உணர்த்தி தந்தார். அவ்வளோ ஒரு இனிமேல் ஒரு 5 காசாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து பொய் சொல்ல தோணாது. சரியா? அதை 1 மந்த் அவர் என்னை படுத்தின பாடு இருக்கே கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அதனால நம்ம பண்ணுற தப்பு நமக்கு தெரிஞ்சிடும். சரியா? நம்ம இந்த இது ஒரு விஷயமா அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் தெரிஞ்சே பண்ணுவாங்க. இது வந்து தெரிஞ்சே தப்புன்னு தெரிஞ்சு நிறைய இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. திருட்டு நடக்குது, கலப்படம் நடக்குது, பொய் நடக்குது, பித்தலாட்டு நடக்குது, எவ்வளவோ நடக்குது. ஆனால் அப்போ கிடைக்கல, அந்த தண்டனை கிடைக்கல. அது எப்போ ஆனாலும் தண்டனை உண்டு, இருக்கு, நிஜம். சரியா? இன்னொரு விஷயம், நம்ம அந்த தண்டனைலேருந்து ரிலீஃப் ஆகலாமா அப்படின்னு கேட்டால் ரிலீஃப் ஆகலாம். எப்படி ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னா, நம்ம சிவன் அப்பா இருக்கார்ல, சிவன் அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா இந்த சனீஸ்வரன் எனக்கு பயங்கரமான தண்டனை தந்துட்டாரு, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டா அவர் லைட்டாக கண்ணை திறந்து இப்படி பார்ப்பார். அதுவும் நம்ம கத்தி கதறி கூப்பிட்டாதான் திறந்து பார்த்துட்டு நம்மளை பார்க்க மாட்டார். சனீஸ்வரனை பார்த்து லைட்டாக ஒரு சைவம், ப்ளீஸ் ஒரு எக்ஸ்கியூஸ், என் பொண்ணு இல்லை என் பையன் அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணார் அப்படின்னா தண்டனை பெருசாக இல்லாமல் கொஞ்சம் குறையப்படும். ஆனால் தண்டனை உண்டு. தண்டனை இல்லாமலாம் போகாது. பெரிய தண்டனை கொஞ்சம் பெருசாகும். அதனால் நான் என்ன பாவத்தை பண்ணாலும் சிவனோட பாதத்தில் போய் விழுந்துடலான்னா அது நடக்காது. தண்டனைங்கிறது உண்டு. சனீஸ்வர பகவான்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. நம்ம செய்கிற எந்த ஒரு பாவமும், யாருக்கு செய்கிற துரோகமும். சரியா? நான் நேற்றைக்கு உணர்ந்த ஒரு சின்ன விஷயத்தை இனிமேல் நான் ஒரு விஷயம் யாருக்காவது ஒரு சின்ன ஒரு கெடுதல் பண்ணுவேனா, இல்லை என் வேலையிலே இருக்கட்டுமே ஒரு சின்ன கலப்படம் நான் பண்ண தோணுமா? தோணாது. சரியா? யாரையாவது ஏமாற்ற தோணுமா? தோணாது. நான் இது வரைக்கும் நான் தெரியாமல் பண்ணியிருக்கலாம், எனக்கு ஏஜுக்கு முன்னாடி பாவங்கள் பண்ணியிருக்கலாம். அதுக்கான தண்டனையும் கண்டிப்பாக நான் அனுபவிக்கணும், இல்லை என் சந்ததிகள் அனுபவிக்குதான்னு தெரியாது. கண்டிப்பாக ஆனால் எனக்கு இந்த ஏஜுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு பாவத்தை பண்ணால் 1000 வாட்டி யோசிப்பேன். சரி? அதே மாதிரி தண்டனைங்கிறது உறுதி. பார்த்துக்கோங்க. பாவங்கள் பார்த்து சிந்திச்சு செயல்பட்டு பாவங்களை பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்குமா இருந்தாலும் சரி, தண்டனைகள் உண்டு. ஒரு மனுஷன் சாக முன்னாடி ஒரு பாவத்தை பண்ணால் நம்ம அனுபவிக்கணும், இல்லைன்னா நம்ம சன்னதிகள் அனுபவிச்சு தான் தீரணும். பாவத்துக்கு தண்டனை இல்லாமல் நம்ம என்ன தான் சரிசமம் பண்ணி ஈடு கட்டலாம். நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன், இதுக்கு புண்ணியத்துக்கு வேறு ஏதாவது பண்ணுறேன், நல்லது பண்ணுறேன்னு பண்ணாலாம். நல்லது பண்ணால் நல்லதுக்கான பலன், கெடுதல் பண்ணால் கெடுதலுக்கான பலன் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். அது சிவன் பக்தையாக இருந்தாலும் தண்டனை உறுதி. ஒருவேளை அவர் எக்ஸ்கியூஸ் பண்ணி என் பொண்ணு என் பையன் கொஞ்சம் தண்டனை குறைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டு பண்ணால் கொஞ்சம் தண்டனை குறையுமே தவிர, ஆனால் தண்டனை உறுதி. ஓகே ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னம்மா இவ்வளோ அலங்காரம்லாம்னு நினைக்காதீங்க. வாழ்கிறதே நம்ம நல்லா வாழ்கிறதுக்கு தானேங்க. கெடுதல் பண்ணக்கூடாது. யாருக்கும் ஒரு கேடு ஒரு துரோகம் பண்ணாமல் நம்ம வாழ்ந்துட்டு போகணும். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க. நன்றி.